ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு ஃபேவரட் தமிழா. ஹலோ எஃப்டிஎஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நம்ம இன்னைக்கு டிவிஎஸ் சூப்பர் எக்ஸல் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் ஷூ அண்ட் பிரேக் கேபிள் இதெல்லாம் மாத்துறது எப்படி அப்படிங்கறத வீடியோவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். அதுல ஸ்டார்டிங் ப்ராப்ளமும் இருக்கு. இதான் வண்டியோட ஐடலிங் சவுண்டு. இந்த சவுண்டு வந்து பாத்தீங்கன்னா சைலன்சர் லீக் ஆகிறதுனால அந்த இடத்துல இருந்து சைலன்சர் கட் ஆகி இந்த கேஸ்கெட் கட் ஆயிருக்கு. அதனால சவுண்ட் ஓவரா இருக்கு. அப்பப்போ இந்த மாதிரி ஸ்டார்டிங் ப்ராப்ளமும் வருது. இதை ரெடி பண்றது எப்படி, என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கறது எல்லாமே A to Z அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க. அப்பதான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டினியூ நோட்டிபிகேஷன் வரும். நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சூப்பர் எக்ஸலுக்கு வந்து பிரேக் கேபிள், அதாவது ரியர் பிரேக்கோட கேபிள் வந்து வாங்கியிருக்கோம். அது வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால அந்த கேபிளை இன்னைக்கு சேஞ்ச் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம அதுக்கு பிரேக் ஷூ, அதாவது பேக் பிரேக்கோட ஷூ வாங்கியிருக்கோம். அதுவும் வந்து தேஞ்சிருச்சு. ஸோ அதையும் கையோட மாத்திடலாம் அப்படிங்கிறதுக்காக பிரேக் ஷூ வாங்கியிருக்கோம். பிரேக் கேபிள் மாட்டுறதுக்காக ரியர் பிரேக் ஓல்டு கேபிள் வந்து கட்டான கேபிள் வந்து கழட்டி எடுத்தாச்சு. இனி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புது கேபிளை மாட்ட வேண்டியதான். பிரேக் கேபிள், அதாவது பேக் பிரேக்கோட கேபிள் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கட்டாயி வெளியே எடுத்துட்டு பழச. இப்போ வந்து புதுசு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வயரிங் பண்ணிட்டு இருக்கேன். இது இதுக்கு இந்த கேபிள் மாட்டுறதுக்கு எதுக்கப்போ மேல இருக்க கவர்லாம் கழட்டி இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்த்தா தெரியும். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா கேபிள் மாட்டுறதுக்காக மட்டும் இதை கழட்டல. இது வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின் ஆயில், ஏர் ஃபில்டரு அண்ட் கார்பரேட்டர்ல எல்லாம் நிறைய வேலை இருக்கு. ஸோ அதனால 1 by 1 நம்ம கழட்டி எல்லாமே A to Z வேலை செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக கழட்டி வச்சிருக்கேன். கேபிள் மட்டுமே மாட்டணும் அப்படின்னா நீங்க இந்த கவர்லாம் கழட்ட வேண்டியதில்லை. ஃப்ரண்ட்ல இருந்து எப்படி இந்த கேபிளை கழட்டினீங்களோ அதே மாதிரி, பழைய கேபிள் எப்படி எடுத்தீங்களோ அதே மாதிரி உள்ள இன்செர்ட் பண்ணாலே போதுமானது. இதுல நமக்கு இன்னும் வேலைகள் இருக்கு அப்படிங்கறதுனால தான் மேல இருக்க கவர்லாம் கழட்டி வச்சிருக்கேன். பேக் பிரேக்கோட கேபிள் வேரிங் வேலை முடிஞ்சு. இனி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ட்ரம் பிரேக், அதாவது பிரேக் ஷூவை வந்து மாத்தணும். பிரேக் ஷூ மாத்தணும் அப்படின்னா அது ட்ரம்குள்ள தான் இருக்கும், அதாவது பின்னாடி இருக்க வீலுக்குள்ள. அந்த பிரேக் அதை எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபுட் ரெஸ்டர் கழட்டி எடுக்கணும். ஃபுட் ரெஸ்டர் கழட்டினா தான் நமக்கு அந்த வீல் நட்டையவே கழட்ட முடியும். ஸோ அதனால ஃபுட் ரெஸ்டர் கழட்டி எடுத்துக்கலாம். ஃபுட் ரெஸ்டர் கழட்டியாச்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு கழட்டி அப்படிங்கறனால அடியில இருக்க அந்த பைப்ல வந்து துருப்பேறி இருக்கும் போல இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா டைட்டா இருக்கு. கொஞ்சம் தட்டி தான் எடுக்கிற மாதிரி இருக்கு. தட்டி எடுத்துக்கலாம். ஓகே, இனி அடுத்து வீல் நட்டை கழட்டிடலாம். வீல் நட்டை கழட்டுறதுக்கு 14 நம்பர் ஸ்பேனர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அது இந்த சைடு லூஸ் ஆகும்போது அங்கிட்டும் சுத்த ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்ட ஒரு ஸ்க்ரூ டிரைவரை ஏதோ போட்டு லாக் பண்ணி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அது ஹோல்ஸில் ஸ்க்ரூ டிரைவர் போட்டு லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சுத்தாது. அப்படி நம்ம ஈஸியாக கழட்டிடலாம். நம்ம பிரேக் ட்ரம்மை வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வெளியே எடுக்கணும் அப்படிங்கிறனால இந்த இடத்துல ஒரு நட்டு இருக்கும் பார்த்துக்குங்க. அந்த நட்டை நம்ம போல்ட் நட் 2 போட்டு அதை வந்து 14 ஸ்பேனர் போட்டு கழட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் கழட்டி எடுத்துக்கலாம். பேக் வீல டோட்டலாவே கழட்டி எடுத்தாச்சு. அந்த பிரேக் ஷூ பாருங்க நல்லாவே தேஞ்சிச்சு. பிரேக் ஷூ மாற்றி விட்டுறலாம். கேபிள் கட் ஆனது மட்டும் இல்லை, பிரேக்கும் வந்து நல்லா தேஞ்சிச்சு. சரி, இது அப்படியே தேஞ்சதோட இழுத்து வச்சு போட்டோம் அப்படின்னா நமக்கு உள்ள இருக்க ட்ரம்மும் வந்து தேய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால புதுசே மாட்டி விட்டுடலாம். ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணணுங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பிரேக் ஷூ தேஞ்சு உள்ள ஃபுல்லாக கறி பிடிச்ச மாதிரி பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய டீசல் வச்சு நம்ம நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். டீசல் போட்டு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் பிரேக் ஷூ, புது பிரேக் ஷூ போட்டுக்கலாம். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ட்ரம்மு வீலு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புது பிரேக் ஷூ போட்டுடலாம். பிரேக் ஷூ போடுறதுக்கு முன்னாடி பழைய பிரேக் ஷூவில் 2 ஸ்ப்ரிங் இருக்கும். அந்த ஸ்ப்ரிங் பத்திரமா பார்த்துங்க. ஏன்னா அது புதுசாக வாங்குற பிரேக் ஷூவில் அது வராது. அது தனியாக தான் வாங்குற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா அது பழசு யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது. அப்படி கட் ஆயிடுச்சு அப்படின்னா தனியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். பிரேக் ஷூவோட வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. ஒரு சில பொருட்களில் தான் அது காம்போ ஆஃபராக போடுறாங்க. ஒரு சில கம்பெனிகள் வந்து அது கொடுக்குறதில்ல. அப்படி 2 பழைய ஸ்ப்ரிங்கை வச்சு நல்லா லாக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸ்ப்ரிங்கு செட் ஆனாலும் அப்படி ஒரு பக்கம் வந்து கரெக்டாக வச்சுட்டு இன்னொரு பக்கம் அப்படி தூக்குன மாதிரி வச்சு புஷ் பண்ணிங்க அப்படின்னா லாக் ஆகிக்கும். அப்படி வச்சு முத்துனீங்கன்னா போதும். அவ்வளோதான். ஓகே, பிரேக் ஷூ போட்டாச்சுங்க. லிவர் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஒர்க் ஆகுது பாருங்கள். ஒர்க் ஆகுது. வீல் வரைக்கும் கழட்டிட்டோமே. சரி, செயினையும் கழட்டி செயின் பிரேக்கையும் க்ளீன் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி செயினை கழட்டியாச்சுங்க. செயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சைடெல்லாம் க்ரீஸ் வச்சுருப்பாங்க. அந்த க்ரீஸோட அப்படியே அங்கே பிடிச்சி அப்படியே டஸ்ட் அடிச்சு கிடக்கு. ஸோ அதனால் வந்து டீசல் வச்சு க்ளீன் பண்ணிடலாம்.
செயினும் அண்ட் செயின் ப்ராக்கெட் ரெண்டுமே க்ளீன் பண்ணியாச்சு. சரி எப்படி மாட்டுறோம் அப்படிங்கிறது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து செயின் ப்ராக்கெட்டை வந்து பேக்கில் மாட்டிடணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு நட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த நட்டை வச்சு நல்லா டைட் பண்ணி கப்ளிங் மாதிரி போட்டு நல்லா டைட் வச்சிட்டிங்கன்னா 5 இன்ச்சோ அல்லது அதுக்கான சைஸில் ஒரு ஸ்பேனர் இருக்கும். அந்த ஸ்பேனர் வந்து எடுத்து நீங்கள் 21, 22 அந்த ஸ்பேனர் வச்சு நீங்கள் டைட் வைக்கிற மாதிரி இருக்கும். செயின் ப்ராக்கெட்டு மாட்டினதுக்கு அப்புறமா வந்து டயரை மாட்டிடலாம். டயரை மாட்டுறதுக்கு கொஞ்சமாக வண்டியை சாய்ச்ச மாதிரி பிடிச்சி உள்ளே தள்ளணும் டயரை. இல்லை அப்படின்னா டயர் முட்டிக்கும். அந்த மட்காட் இருக்கனால லைட்டாக சாய்ச்சிங்கன்னா போதும். இப்போ அப்படியே டயரை தூக்கி அந்த கேப்புக்கு தகுந்த மாதிரி வச்சு புஷ் பண்ணோம் அப்படின்னா உள்ள லாக் ஆகிக்கும். வீல் இப்படி மாட்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம பிரேக் ஷூவை வந்து உள்ளே போட முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீல் கீழே இருக்கும்போதே பிரேக் ஷூவை மாட்டினதுக்கப்புறமா அப்புறம் தூக்கி அந்த புஷ்ஷில் வச்சு அமுத்துங்க. அதுதான் ஈஸியானவே. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போடுறது ரொம்ப கஷ்டம். பிரேக் ஷூ மாட்டிட்டு அப்படியே நம்ம அந்த பிரேக் ஷூவை வந்து அந்த வீலு கப்புக்குள்ளே திணிக்க முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஷூவும் வீலோடு சேர்த்து அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூக்கி டயரை உள்ளே இன்புட் பண்ணுங்கள். பிரேக் கேபிளும் பிரேக் ஷூவும் மாற்றியாச்சுங்க. இனி வந்து பார்த்தீங்கன்னா கேபிளை வந்து பிரேக்கோட அட்டாச் பண்ணால் போதும். இன்னும் வந்து வண்டியில் பின்னாடி அதாவது செயின் ப்ராக்கெட்லாம் ரிமூவ் பண்ணோம் அப்படிங்களா, அதெல்லாம் செயின் ப்ராக்கெட் மாட்டியாச்சு. செயினை மாட்டணும். அந்த ஃப்ரண்டில் வந்து இன்ஜின் ஆயில் மாற்றணும். சைடில் வந்து கிக்கரோட நர்லிங்லாம் போயிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் பண்ணணும். அப்படிங்கிறனால நான் பிரேக்கை வந்து கொஞ்சம் பொறுமையாக மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இவ்வளோதான் இந்த வீடியோ இங்கே என் பண்ணிக்கலாம். இனி அடுத்து இந்த வண்டியில் என்னெல்லாம் வேலை இருக்குது, கார்பரேட்டர்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டினியூ நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் டிஎஃப்.